ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஆடியோ ரெக்கார்டிங். ஆக்சுவலி நான் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய மோட்டிவேஷ்னல் டாக்ஸ் போட்டிருக்கேன். ஈவன் ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய கோட்ஸ் போடுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நிறைய டைம் நம்மளே பேசலாம் அப்படின்னு எனக்கு திங்கிங்லாம் வரும். ஆனால் ஏதோ ஒரு இது என்னை தடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னு எனக்கு அது சொல்ல தெரியல. கொஞ்ச நேரம் அதை அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப தான் எனக்கு அது தோணுச்சு, மேபி இதுதான் ஓவர் திங்கிங்காக இருக்குமோ அப்படின்னு. ஸோ அப்போ தான் ஒரு கோட்ஸ் ஷார்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஸ்டீவ் மேரபோலியோட கோட்ஸ் படித்தேன். ஓவர் திங்கிங் இஸ் லைக் அ ட்ரீம் கில்லர், சம்டைம்ஸ் யூ கேன் ட்ரோன் யுவர் செல்ஃப் இன் யுவர் தாட்ஸ் அப்படின்னு. ஆக்சுவலி இந்த கோட்லேருந்து எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, ஓவர் திங்கிங்கிற ஒரு விஷயம் நம்ம ட்ரீம்ஸே கேஷ் பண்ண விடாமல் நம்மளை தடுக்குதோ எங்கேயோ. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும்னு நினைக்கிறோம், ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக்காகி அங்கேயே நின்றுடும். பேசிக்கலி இது நம்ம மேலே ஃபால்ட் இல்லை, இது ப்ரீடிஃபைன் நம்ம மைண்டுக்குள்ளேயே இருக்குது. இந்த திங்கிங் எப்போலேருந்து தெரியுமா ஆரம்பிக்குது? நம்ம காலேஜ் டேஸ்லேருந்தே ஆரம்பிச்சிடும். இந்த பெரிய பெரிய எக்ஸாம்ஸ்லாம் வைப்பாங்க தெரியுமா? நம்ம நல்லா படிச்சிருப்போம், போவோம், நல்லாவும் அட்டன் பண்ணியிருப்போம். ஆனாலும் ஒரு பயம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஐயப்பா, அரியர் வச்சுட்டோன்னா என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் ஒட்டுக்க கிளியர் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். இதுதான் ஓவர் திங்கிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜே. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஜாபை பொறுத்த வரையும் நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக், ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை ஹவு டு சால்வ் அப்படிங்கிறதுல தான் குறிக்கோளாக இருக்கணுமே தவிர வை த மிஸ்டேக் ஹேப்பன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே எப்போ பார்த்தாலும் திங்க் பண்ணக்கூடாது. ஏன் அப்படி நடந்துச்சுங்கிறது யோசிக்க வேண்டான்னு சொல்லணும். பட் த ப்ரையாரிட்டி மஸ்ட் பி ஹவு டு சால்வ் த இஷ்யூ. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஓவர் திங்கிங் பண்ணலைன்னு அர்த்தம். ஃபேமிலியை பொறுத்த வரையும் ஒரு சின்ன செலிப்ரேஷன்லேருந்தே நம்ம ஓவர் திங்கிங் ஸ்டார்ட் ஆகிடுது. மற்றவங்க என்ன யோசிப்பாங்க, சொந்தக்காரங்க என்ன யோசிப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன யோசிப்பாங்க, யாருமே எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. எல்லாருமே டேக் இட் ஈஸியாக தான் போய்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க லைஃப் இருக்குது பார்க்குறதுக்கு. ஜஸ்ட்டு ஒன் டே உங்களோட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. நம்ம தான் இதை ஆக்சுவலி யோசித்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். சரி, ஓகே, இவ்வளோ நேரம் ஓவர் திங்கிங்னா என்னன்னு சொல்லிட்டோம். இப்போ இதுலேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு யோசிக்கிறப்ப 4 ஸ்டெப்பு சொல்லவா? ஃபஸ்ட் ஸ்டெப் மைண்ட்ஃபுல்னஸ், ப்ரெசன்ட் மொமெண்ட்டை வாழ்கிறது. லிவ் இன் யோர் ப்ரெசன்ட் லைஃப். செகண்ட் ஸ்டெப் சேலஞ்ச் யுவர் தாட்ஸ். நம்ம மைண்டை நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுறது. என்னால் இது முடியும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணால் மட்டும்தான் உங்களால் முடியும். தேர்ட் ஸ்டெப் மெடிடேஷன். காலையில் எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் சூரிய வெளிச்சத்தில் உட்காந்து மெடிடேட் பண்ணிடணுன்னா நல்லாயிருக்கும். மைண்ட் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணும். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் புட் aside பர்ஃபெக்ஷனிசம். ஆக்சுவலி இது நான் உங்களை சொல்லலை, என்னையே சொல்லிக்கிறேன். நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் லைஃப். நம்ம எல்லாருமே எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணுவோம். லெட் இட் பி கோ. மிஸ்டேக் ஹேப்பன்ஸ், அவ்வளோதான். லீவ் த பாஸ்ட், லிவ் இன் த ப்ரெசன்ட், பி ஹாப்பி இன் த ஃபியூச்சர். லெட் அஸ் ட்ரை டுகெதர் டு ஓவர்கம் த ஓவர் திங்கிங். தேங்க்யூ.